இவங்களுடைய கூட்டணி வந்து இறுக்கமான கூட்டணியே இல்லை ஆரம்பத்திலிருந்தே. உதாரணமா இவரை தேஜஸ்வியை வந்து சிஎம்ஆ டிக்ளேர் பண்றது லேட்டா டிக்ளேர் பண்ணாங்க. முதல்ல வந்து டிக்ளேர் பண்ணல. இங்க வந்து ஒருத்தர் வந்து மீனவர் சமுதாயம் சேர்ந்த ஒருத்தரை டெபுட்டி சிஎம் அனௌன்ஸ் பண்ணுவோம் நல்ல டிசிஷன் எடுத்தபோது காங்கிரஸ் வந்து எங்களுக்கும் சொல்லி ஆரம்பிச்சாங்க. தங்களுக்கும் ஒன்று வேணும்னு சொல்லி கேட்டாங்க. இது மாதிரி இது அடிப்படை பிரச்சனைகள், மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டிய நேரத்தில், அதுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் இந்த தேர்தல் முறைகேடுகள் தேர்தல் ஆணையத்தினால் நடைபெறுகின்றன அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் முறையான பதில் சொல்லவில்லைங்கிறது உண்மைதான். அது ஆனா கிரவுண்ட் லெவல்ல உள்ள வாக்காளர்களை அது எந்த விதத்துல பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தங்களுடைய டே டு டே ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத முக்கியமானதா இருக்கும். உதாரணமா இந்தியன் ஓட்டர் வந்து மேலேயோ கீழே என்ன நடக்குதுங்கிறத பற்றி கவலைப்பட்டது இல்லைங்கிறது தான் இதுவரைக்கும் நடந்த உண்மை. 2 உதாரணம் நான் சொல்றேன். 1967 அது வரைக்கும் காங்கிரஸ் நல்லாட்சி நடத்தலையா? நிச்சயமா நல்லாட்சி தான் நடத்தினாங்க. இப்ப காமராஜ் பீரியட்ல எத்தனை டேம் கட்ட முடியும்? இந்த தமிழ்நாடு வந்து நீர்வளம் நிறைந்த ஒரு மாநிலம் கிடையாது. பெரிய பெரிய மலைகள், அதுல வந்து ஓடி வருகிற அருவிகள், அதுல இருந்து உங்களுக்கு இது மாதிரி சிவசமுத்திரம் மாதிரி பெரிய பெரிய இது அணை கட்டுறது இந்த மாதிரி கிடையாது தமிழ்நாட்டில். ஆனா இருக்கிற இதுல சின்ன சின்ன அணைகள் எத்தனை நாள் கட்ட முடியுமோ அத்தனை கட்டி முடிச்சிட்டாங்களே. அடுத்து எத்தனை பள்ளிக்கூடம் திறக்கணுமோ அத்தனை பள்ளிக்கூடம் திறந்து முடிச்சிட்டாங்களே. அடுத்து கல்லூரி தான் திறக்க வேண்டியது, பள்ளிக்கூடம் திறந்து முடிச்சிட்டாங்க. இவ்வளவு நல்ல காரியம் பண்ணியும் ஏன் அவங்க தோத்தாங்க அப்படின்னா பெருமளவான குழுமங்களுடைய ஆதரவை இழந்தார். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல், now what கீழ்கட்டளை.